வணக்கம் நண்பர்களே! தாயே தமிழே வணக்கம்! தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும்! திக்கெல்லாம் புகழுறுகிற திருநெல்வேலி சீமையில் நின்ற சீர் நெடுமாறன் வாழ்ந்த காலத்தில் காந்திமதி அம்பாள் சன்னதிக்குள் தமிழ்த்தென்றல் தெரிவிக்க அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை கேட்டறிந்து அவரை காண்பதற்கு அவருடைய நண்பர் சேகுதேப்பு பாவலர் அவர்கள் அங்கே வந்தார். அவரை காண்பதற்கு அங்கே கோவிலுக்குள் நுழைவதற்கு சேகுதேம்பு பாவலருக்கு அனுமதி இல்லை என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்ல, தன்னை காண வந்த தன் நண்பனை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை என்ற செய்தி தெரிவிக்காது. என் நண்பனுக்கு இடமில்லாத இந்த இடத்தில் எனக்கும் இடமில்லை என்று நெஞ்சுடைந்து போய் தோளில் கிடக்கிற துண்டை தூக்கி உதறி எறிந்துவிட்டு கோவிலுக்கு வெளியில் வந்து தமிழ்த்தென்றல் தெரிவிக்கா பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால், எங்களிடத்திலே அப்படி பரஸ்பர ஒற்றுமை என்பது அந்த காலத்திலிருந்து இருந்து வருகிறது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவமாக நான் கேட்க வேண்டும் என்றால், கோயிலுக்கு வெளியில் வந்து கேளுங்கள் என்று தமிழ்த்தென்றல் தெரிவிக்கா செய்த அந்த நிகழ்வு என்பது நம்மையெல்லாம் படித்து பார்க்கிற போது வியக்க வைக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாக தெரிவிக்காமல்